بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. போன வாரம் இந்த வாரம் நடத்தல. போன வாரம் நடத்தின பாடம் ஞாபகம் இருக்கா? இதை பத்தி பார்த்தோம். விதியை நம்புவது. விதியை நம்புறது பத்தி பார்த்தோம். ஒரு நிமிஷம். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சிஸ்டர். சிஸ்டர் கேக்குது. ஓகேடா. கலாக்கதிர் பத்தி பார்த்தோம்ல. அப்போ எப்பயாவது ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வுக்கும் விதி அப்படின்னு பயன்படுத்தி பாத்தீங்களா? அல்லாஹ் இதுதான் நாடி இருக்கான், நம்ம என்ன பண்ணனாலும் இதுதான் நடக்கும், நம்ம ஏத்துட்டு போறதை தவிர நமக்கான வழி இல்லைங்கிறத அப்ளை பண்ணீங்களா? என்ன பதிலே காணோம். யாராச்சும் அப்ளை பண்ணீங்களா? பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர். சரி, ஓகே. இன்னைக்கு 4 இது பார்த்தோம். இன்னைக்கு வந்து மறுமை நாளே நம்பிக்கை கொள்றது பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சோ மறுமை நாளே நம்பிக்கை கொள்றதுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன தொடர்பு, இந்த ஃபெய்த்னால நமக்கு என்ன சைக்காலஜிக்கலா பெனிஃபிட் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ மறுமை நாள் தானே, நம்ம நிறைய படிச்ச டாபிக் தானே, மறுமை நாள் பத்தி நிறைய பேர் பயான் பண்ணியிருக்காங்களே, ஆஸ் யூஷுவல் டாபிக் தானே நினைச்சு அலட்சியமா இருக்க வேணாம். இதை உங்களுடைய மென்டல் ஹெல்த்தோட ரிலேட் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். மறுமை நாளுக்கும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல 2 விஷயம் நம்ம கவர் பண்ணணும். ஒண்ணு என்னன்னா, மறுமை உண்டுன்னு சொல்லி நம்புறது. இன்னொன்னு, இந்த துனியாவோட மறுமைக்கு ஆப்போசிட் வந்து இந்த இம்மை. மறுமையை நான் நம்பிக்கை கொள்றேன் அப்படின்னா இந்த துனியாவை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். துனியாவோட ரியாலிட்டி புரிஞ்சாதான் மறுமையோட அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது நமக்கு தெரியும். மறுமை எப்படிப்பட்டது, மறுமை மேல எப்ப அதிகமான ஆசை வரும் அப்படின்னா இந்த துனியாவோட தன்மை தெரியும் போது நமக்கு மறுமை மேல கூடுதலான ஆசைகள் வரும். ஸோ அப்ப 2 விதமான டாபிக் பார்க்க போறோம். ஒண்ணு, இந்த துனியாவோட ரியாலிட்டி என்ன, 2வது மறுமைனா என்ன, மறுமையை எப்படியெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும், மறுமையை நம்பிக்கை கொள்றதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், துனியாவை பத்தி சொல்லுங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது? இதுல ஒரு டிராவலர்ஸ் மாதிரி இருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி, ஓகே. நிரந்தரமற்றது. மாஷா அல்லாஹ். அப்போ எல்லா துன்யாவை பத்தி சொல்லும் போது துன்யானாலே தாழ்ந்ததுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். துன்யா அப்படின்னா தாழ்ந்தது, இழிவானது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். சோ துன்யா தாழ்ந்ததுங்கிறத எந்த அளவுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயத்து மூலியமா நம்ம மனசுல விதைக்கலாம்னா, ஒரு ஹதீஸ் போதும் இந்த துனியாவோட தன்மையை விளக்குறதுக்கு. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துனியாவை மட்டும் அல்லாஹ் வந்து ஒரு பொருட்டா மதிச்சிருந்தான், இந்த துனியாவை மட்டும் அல்லாஹ் ஒரு பொருட்டா, அல்லாஹ்வின் பார்வையில இது ஒரு மதிப்பு மிக்கதான ஒரு விஷயமா இருந்திருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு எறும்போட ரெக்கையில அத தண்ணியில முக்கி எடுத்தா எவ்வளவு தண்ணி வரும்? ஒரு சொட்டு தண்ணி வருமா? இந்த துனியாவை மட்டும் அல்லாஹ் மதிப்பானதா அல்லாஹ் வந்து நினைச்சிருந்தான் அப்படின்னா, அந்த ஒரு சொட்டு ஒரு ஈயோட ரெக்கையில் ஒட்டுன தண்ணி அளவுக்கான தண்ணீரை கூட காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது நமக்கு?
இந்த சிஸ்டர் ஹதீஸ் இன்னொரு தடவை புரியுதா? சொல்றீங்களா? என்ன சொல்ல வருது இந்த ஹதீஸ்? சிஸ்டர் இன்னொரு தடவை சரி சொல்றீங்களா? ஓகேடா. இந்த சொல்றேம்மா. சொல்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த துனியாவை இறைவன் ஒரு பொருட்டாக மதித்திருந்தால், இறைவன் பார்வையில இது ஒரு மதிப்பான ஒரு விஷயமா இருந்துருச்சுன்னா, அந்த துனியா வந்து அல்லாஹ் மதிச்சிருந்தான் அப்படின்னா, காஃபிர்களுக்கு ஒரு ஈயோட ரெக்கையில் ஒட்டுற தண்ணி அளவுக்கு கூட காஃபிர்களுக்கு அல்லாஹ் குடுத்திருக்க மாட்டான். அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அப்ப எதை இந்த நமக்கு உலகத்திலே அவங்களுக்கு விளக்குது? இந்த உலகத்திலே அல்லாஹ் அப்ப அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை குடுக்கணுமோ குடுத்துரும் அப்படிங்கிறதா? இல்ல. யாருக்கு சரியா புரிஞ்சுச்சு இந்த ஹதீஸ்? இந்த உலகத்திலேயே அல்லாஹ் வந்து அவங்களுக்கு இந்த உலகத்தையே மதிக்காம அவங்க நடந்துக்கிறாங்கங்கறதுனால இல்ல. அல்லாஹ் கருணை உள்ளவனா இருக்கிறான், இரக்கம் உள்ளவனா? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தான். ஆனா இந்த ஹதீஸ் அத சொல்லல. நானே அவங்க சொல்றேன். காபிர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எப்படின்னா சோதிப்பதற்காக. இல்ல, காஃபிர்கள் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு செல்வம் குடுக்கப்படுது, எல்லாமே அவங்களுக்கு இந்த உலகத்துல குடுக்கப்படுது அப்படின்னா, இந்த உலகத்த அல்லாஹ் மதிக்காதனாலதான் காஃபிர்களுக்கு எல்லாத்தையும் குடுத்து வச்சிருக்கான். சப்போஸ் ஐயோ துன்யா வந்து ஒரு வேல்யூவான விஷயமே, துன்யா பெருசே அப்படின்னு அல்லாஹ் மட்டும் இந்த துன்யாவ ஒரு மதிப்பா மதிச்சிருந்தான் அப்படின்னா, காஃபிர்களுக்கு ஒண்ணுமே குடுக்க மாட்டான். அந்த அந்த இது ஹதீஸே உண்டுல, துனியா காஃபிர்களுக்கு சொர்க்கம், மூமின்களுக்கு சிறைச்சாலை. மோமின்களுக்கு சிறைச்சாலை. அப்போ மோமின்களுக்கு அல்லாஹ் வந்து சோதிக்கிறதுனால இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க தேவையில்ல. காஃபிர்கள் சுகமா இருக்காங்களேங்கிறதுக்காக அவங்க நல்லா இருக்காங்களேன்னு ஏன்னா அல்லாஹ் துனியாவை மதிக்கல. அதனாலதான் இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கான் அவங்களுக்கு. நமக்கு எங்க தயார் பண்ணி வச்சிருக்கான்னா அங்க ஸ்பெஷலா தயார் பண்ணி வச்சிருக்கான். துனியா அல்லாஹ்க்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதனாலதான் நீ என்னத்தையே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். இப்போ ஒரு காசை வந்து நம்ம மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், காசு எனக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்ல அப்படின்னா யார் வந்து கேட்டாலும் அதே விஷயம்தான். அல்லாஹ் துனியாவை மதிக்காதனாலதான் காஃபிர்கள் நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கான். சப்போஸ் இந்த துனியாவை அல்லாஹ் ஒரு பொருட்டா மதிச்சிருந்தானா ஒரு சொட்டு தண்ணீர் கூட நான் காஃபிர்களுக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப காஃபிர்கள் சுகபோகமா வாழ்றாங்கன்னா அல்லாஹ் இந்த துனியாவை மதிக்காதனாலதான். ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காத மதிப்பில்லாத ஒரு துன்யா தான் இந்த துன்யா. சோ துன்யா அப்படின்றதுக்கு தாழ்ந்தது அப்படின்னு பொருள். எந்த அளவுக்கு தாழ்ந்தது அப்படின்னா இந்த துன்யாவை அல்லாஹ் வந்து ஒரு சொட்டு நீர் அளவுக்கு கூட அல்லாஹ் வந்து இந்த துன்யாவை வந்து மதிக்கல. நீங்க சொல்ற மாதிரி நிரந்தரமற்றது, அழியக்கூடியது. இது எப்பயாவது உங்க ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல யோசிச்சிருக்காங்களாச்சி? என்னடா இது உலக வாழ்க்கை இவ்ளோ தானா அப்படின்ற மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையோட உதாரணத்தை பத்தி குரான்ல ஒரு வசனத்தில் குறிப்பிடுறான். இந்த கஹப் சூரால வரும். இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணமானது என்ன அப்படின்னா, நீங்க வயல்வெளி பாத்திருக்கீங்களா? வயல் பாத்திருக்கீங்களா? வயல்ல ஒரு விவசாயி விவசாயம் பண்ணும்போது எவ்வளவு ஆசையா பயிர்களை அதுல தூவுவான். ஆசையா மனசு ஃபுல்லா அவ்வளோ கனவு இருக்கும். இந்த நம்ம தூவுற விதை நமக்கு நிறைய பலன் தர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அந்த நெற்பயிரை தூவி அதுக்கு களை எடுத்து அதுக்கு மருந்தடிச்சு அவ்வளோ வேலைகள் பார்த்து அந்த பச்சை கலர்ல இருக்க பயிறு மஞ்சள் நிற சருகா மாறுற வரையும் அவ்வளோ ஆசையா பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஆசையா வளர்க்கிற அந்த பயிர் நைட்டு படுத்துட்டு காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது சருகுகள் இவ்வளவு செழிப்பா இருந்த பயிர்ல ஒரு அரிசி கூட இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்?
பச்சை பசேல்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பயிர்ல ஒரு நெற்பயிர் கூட இல்ல, ஒரு அரிசி கூட இல்ல அப்படின்னா அந்த விவசாயிக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த துன்யாவும். அவன் செழிப்பானதா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒண்ணுமே இல்லாம அப்படியே சருகுனா அது ஒரு வெயிட்லெஸ் திங்கா ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். இப்போ நீங்க ரியல் லைஃப்ல நம்ம நிறைய பாப்பீங்க. ஆசையா சம்பாரிச்சு சேர்த்து வச்சு அவ்வளோ ஆசையா. இப்ப கூட ஒரு ஆக்டர் இறந்து போனார். அவருக்கு அப்படிதான் ஆசையா அந்த வீட்டை அலங்கரிச்சு அந்த வீட்டுக்கு குடி கூட போல இறந்து போயிட்டாரு. காய்ந்த சருகு மாதிரி ஆக்கிட்டான்ல. பச்சை பசேல்னு செழிப்பா வந்துட்டு இருக்கும்போது காய்ந்த சருகா ஒண்ணும் இல்லாம ஆகக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டியில, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில தான் நாம இங்க இருந்துட்டு இருக்கோம். நேத்து பாருங்க, ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த துன்யாவோட ரியாலிட்டி புரியும். நேத்து எங்க ஊர் பக்கத்துல ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் ஆன யாருக்குமே உயிரிழப்பு கிடையாது. பஸ்ல உள்ள எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஒருத்தர் சைக்கிள்ல போயிருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்டை பாக்குறதுக்காக சைக்கிள்ல டிராவல் பண்ணி போயிருக்காரு. பக்கத்து ஊருக்கு சைக்கிள்ல போயிருக்காரு. அந்த பஸ்ஸ தூக்க வந்த கிரேன் போய் அவரை அடிச்சு அவர் மூத்தா போயிட்டாரு. எப்படி இருக்கு பாத்தீங்களா துன்யா எந்த மாதிரின்னு பாக்குறீங்களா? அவர் எவ்வளவு ஆசைகளோட எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பாங்க. எந்த மாதிரியான சிந்தனையை புள்ள சம்பாரிச்சு என்ன மாதிரியான சிந்தனைகளை கட்டி எழுப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம் எல்லாமே சருகாயிடுச்சு. சில ஆக்டர்ஸ், சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாருங்க, வாழ்க்கையில நம்ம ஃபேமஸ். இப்போ விஜே சித்ரா கூட இறந்து போனாங்க. அவ்வளோ ஃபேம் ஆயிட்டு வந்தாங்க. நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டோம், நம்மளோட பேர் வெளியே ரீச் ஆயிடுச்சு நினைச்சு அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றதுக்குள்ள சருகாயிட்டாங்க, இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கு நிமிஷம் நமக்கு ஷியாரிட்டி இல்லாத ஒரு துன்யாலதான் நம்ம அத்தனை பேருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இடம் நாம மதிச்சு கவலைப்பட்டு நம்மளை நாமளே இழக்கக்கூடிய இடம் இது இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அப்போ துன்யா எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சோதனைக்காக படைச்சிருக்கான். இந்த உலக வாழ்க்கையில ஓரளவு உங்களுக்கு இந்த கஷ்டத்துல ஏதாவது ஒண்ணு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, அல்லாஹ் சொல்ற விஷயம், ஓரளவு அச்சத்தாலும் பயத்தாலும் பொருள் இழப்பினாலும் உயிர் இழப்பினாலும் பசியாலும் உங்களை நான் சோதிப்பேன். துன்யா அதுக்குத்தான். ரியாலிட்டியை மீறின விஷயத்தை தாண்டி நம்ம எதிர்பார்க்கும் போதுதான் நம்ம கஷ்டத்துக்கு ஆளாகிறோம். ஏன் இங்க எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்ப துன்யாவை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லும் போது என்ன சொல்றான், இங்க நமக்கு நான் ஒண்ணா மாறி மாறி அனுப்பிக்கிட்டே தான் இருப்பேங்கிறான். ஓரளவு அச்சத்தாலும் பயத்தாலும் உயிரிழப்பினாலும் செல்வத்துல லாஸ் ஆகும், உயிரிழப்பு ஏற்படும், பசியாலும் பஞ்சத்தாலும், இத்தனையிலையும் நான் உங்களை ரிப்பீட்டடா சோதிப்பேன்னு நல்லா சொல்றான். அப்ப சோதனைக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க வந்து எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் சுகபோகமா சந்தோஷமா எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம வாழணுங்கிற ஒரு இர்ரெலவென்ட்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலதான் நம்ம இவ்வளவு பாதிக்கப்படுறோம். அப்போ நீங்க இனிமே ஒரு கஷ்டம் வரும்போது ஏன்டா யா அல்லாஹ் இது வருது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, இந்த உலகம் இப்படித்தான், இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, மாறி 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 வந்துகிட்டே தான் இருக்கும். கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு இது சொர்க்கம் கிடையாது. இந்த துன்யால நமக்கு மாறி 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 ஒண்ணா வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்டையும் நாம எப்படி பாஸ் பண்றோங்கிறது தான் நமக்கான இங்க வேலையே முதல்ல. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும் போது, நான் பயத்தாலும் கவலையாலும் இழப்பினாலும் பிள்ளைங்களோட இழப்பினாலும் அவங்கள நான் சோதிப்பேன்னு சொல்லிட்டு லாஸ்டா என்ன வார்த்தையை கொண்டு முடிக்கிறான்னா, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தினா என்ன? சொர்க்கம் இருக்கு அப்படின்னு. நல்ல செய்தி. அவங்களுக்கு வந்து ஒரு பஷீரான்னு சொல்லுவாங்க. பஷீரல் சாபிரின்னு தான் வரும். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அது ஒரு நற்செய்தியில.
அந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. என்ன குட் நியூஸ்னா, இவ்வளவு சோதனை வரும்போதும் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க அந்த குட் நியூஸ சொல்லுங்க. என்ன குட் நியூஸ் அது? அவங்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பொறுமையாளர்னா யாரு அப்படின்னா, இந்த இம்மைதான் வேணும்னு அவசரப்படாம அல்லாஹ் சொல்லும்போது, துன்யால மனுஷங்க அவசரக்காரர்களா இருக்காங்க. எல்லாமே துன்யால வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? இங்கே அவசரப்படுறோம். ஆனா அல்லாஹ் என்ன பண்பை எதிர்பார்க்கிறான்? அவசரப்படாத. துன்யாலேயே எல்லாம் வேணும்னு நீ அவசரப்படாத. உனக்கு எங்க இருக்கு? நாளைக்கு உனக்கு மறுமையில் இருக்கு. மறுமையில உனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. நீ எதிர்பார்க்கிற அந்த துக்கமே இல்லாத ஒரு விஷயம் எங்க இருக்குன்றான்? அல்லாஹ் மறுமையில இருக்குன்றான். அப்போ ஒரு கஷ்டம் இந்த இந்த வசன நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தோட கன்டினியூஷன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது பொறுமையாளர்கள் எப்படி அந்த கஷ்டத்தை அணுக வேண்டும்ங்கிற வழிமுறையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். எப்படி அணுகணும்னு சொல்லிக் கொடுக்குறான்? அவர்களுக்கு ஒரு கஷ்டம் பீடித்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? யாராவது சொல்ல முடியுமா? குர்ஆனை நன்கு வாசித்தவர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. இல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுது? இன்னொன்னு. சிஸ்டர் அகைன் சொல்லுங்க. இந்த வசனம் வரும், ஓரளவு அச்சத்தாலும் பயத்தாலும் பசியாலும் செல்வத்தோட இழப்பினாலும் நான் அவங்கள சோதிப்பேன். நீங்க பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த பொறுமை அது தெரிஞ்சுக்கணும்ல. பொறுமையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியணும்ல நமக்கு. பொறுமையாளர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு கஷ்டம் வரும்போது எந்த மாதிரியான அணுகுமுறையில் இருப்பாங்க? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்க. வேற? அல்லாவோட கலாம் வந்து நம்பிக்கை வைக்கிறது. இல்ல, இன்னொன்னு நான் சொல்லிடவா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவாங்க. அல்லாவே தந்தான், அல்லாவே திரும்பி எடுத்துக்கிட்டான். அல்லாஹ்விடமே வந்தோம், திருப்பி அல்லாஹ் கிட்டயே மீள்வோம் அப்படின்ற விஷயத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து பொறுமையாளர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு ஹதீஸையும் உங்க மனசுல ரொம்ப டீப்பா பதிச்சுக்கோங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா, ஒரு அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்றது அற்புதமான ஒரு வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவன் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய கணவன் இறந்து போற சமயத்துல அவங்க மனசுல வந்து இந்த துவாவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு இழப்பின் போது ஒரு துவா ஓத நீங்க படிப்பீங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜ்னி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா அப்படின்னா, நீ எடுத்ததை விட எனக்கு நீ சிறந்ததை தான் அர்த்தம். எவ்வளவு அழகான துவா பாருங்க. யா அல்லாஹ், நீ தான் தந்த, நீ தான் எடுத்துக்கிட்ட, நீ எடுத்ததை விட எனக்கு சிறந்ததை இன்னாலில்லா, அல்லாவோட நாட்டம் இல்ல, அல்லாஹ் தான் ஏற்படுத்தினா, அல்லாவே அதை கேன்சல் பண்ணிட்டான். எல்லாம் எனக்கு இதை விட சிறந்ததை தா. இது மனசை அவ்வளோ அமைதிப்படுத்தும். இந்த பெண் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அந்த சஹாபிய பெண்மணி வந்து இந்த துவா அவங்க கணவர் இறப்பின் போது இந்த துவாவை வந்து கேக்குறாங்க, எனக்கு இதை விட சிறந்ததை தா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு பொறுமையா இருக்காங்க. அவங்களுக்கு யாரு கிடைச்சாங்க கணவனா? அந்த பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைப்பாங்க. அந்த கணவனை விட சிறந்த கணவன் அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா அந்த கஷ்டத்தின் போது பொறுமையா இருந்து அல்லாஹ்விடத்தில் அவங்க கேட்ட விதம், அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களை விட சிறந்த கணவனை அல்லாஹ் கொடுத்திருக்கான். நம்ம என்ன பண்றோம்? நம்ம கண்ணால பாக்குற நம்ம இழந்த பொருளை தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவோம். போச்சே போச்சே போச்சேன்னு. ஆனா இறைவனுக்கு இதை விட சிறந்ததை கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும்.
நீங்க உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன்னு செய்ய ஆரம்பிங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் இனி எந்த சந்தோஷத்தை நீங்க இழந்தாலும் சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு மனசார சொல்லி பாருங்க. அல்லாஹ் அதை விட நீங்க இழந்ததை விட சிறப்பாக தரக்கூடிய ஆற்றலுடையவன்கிறத மட்டும் எப்போதுமே மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ். சோ இது ஒரு கஷ்டம் வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணணும், துனியாவோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் துனியாவோட ரியாலிட்டியை பத்தி நம்ம படிச்சு பார்த்தோம்னா, சி என்னடா இது உலகம், சி இதுல உட்கார்ந்துக்கிட்டா நம்ம இவ்வளவு எதிர்பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ் பாருங்க, காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலையை அடைந்தால் நீ காலையை எதிர்பார்க்காதே. அப்படின்னா நீ காலையில உட்கார்ந்துக்கிட்டு ஈவினிங் என்ன நடக்கும்னு கூட இன்ஷா அல்லாஹ் சென்ட் பண்றேன். காலையில நம்ம இருந்துட்டு ஈவினிங்ல என்ன நடக்கும்னு கூட நம்மளால யோசிக்க முடியாது, எதிர்பார்க்காதங்கிறாங்க. ஏன்னா அது உனக்கு நிச்சயமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், என்னோட 50 வயசுல என்ன நடக்கும், ஈவன் நாளைக்கு நடக்கிறத யோசிக்க கூட நம்மள வேணாங்கிறாங்க. நீ காலையை அடைஞ்சிட்டு அந்த நாள்லயே நீ யோசிக்காத. காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதேங்கும் போது ஃபியூச்சரை பத்தின பயமே நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த துன்யா அப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். சோ இன்னும் நிறைய இருக்கு துனியாவோட ரியாலிட்டி. அல்லாஹ் சொல்லியிருக்க விஷயம் நம்ம படிக்கும்போது சி இதுதானா அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் ஆகும். சோ இதோட ஆப்போசிட் டேர்ம் ஆஹிரா, உயர்ந்தது, அடுத்தது, இது இழிவானது, தாழ்ந்தது அப்படின்னும் போது ஆஹிரா அப்படின்னா அடுத்தது, உயர்வானது, சிறந்தது அப்படின்ற மாதிரியான பொருட்கள்ல சொல்றாங்க. அப்போ மறுமை நம்பிக்கை அப்படின்றது நம்ம உள்ளத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம உள்ளத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சஹாபாக்கள் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. நம்மளுக்கெல்லாம் என்ன கஷ்டம் வருது, நம்மெல்லாம் அதையே அவ்வளவு பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சஹாபாக்கள் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சும் அவங்களால நிதானமா, பொறுமையா, அமைதியா இருக்க முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த மறுமை நம்பிக்கைன்ற ஒரு விஷயம்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா தெரியுமா? சுமையா ரலியல்லாஹு இஸ்லாத்திற்காக முதலாக உயிர் நீத்த பெண்மணி. உயிர் தியாகம் செஞ்ச பெண்மணி. இப்போ நல்ல இந்த சினாரியோவை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு டிஸார்டர் இருக்கு. அந்த டிஸார்டர் பேரு PTSDன்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு துயரமிக்க சம்பவத்தை என் கண்ணால பார்த்திருந்தா அந்த துயரமிக்க சம்பவம் என் வாழ்நாள் முழுக்க என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த நோய்க்கு பேர் தான் PTSD. சில பேரு சில ஆக்சிடென்ட்டை கண்ணு முன்னாடி பார்த்திருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு கணவன் கொடுமைப்படுத்தியிருப்பாரு. அந்த நிகழ்வு அவங்களுக்கு காலம் ஃபுல்லா மனசுக்குள்ள இருந்து துன்புறுத்தலா இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான நோயை தான் PTSDன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஸார்டரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப அந்த சம்பவத்துக்கு வாங்க. இப்போ சுமையா ரலியல்லாஹு அன்ஹாக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு தெரியும். அந்த பெண்மணிய சுட்டு மண்ணில் போட்டு அவங்களுடைய பிறப்புறுப்புல ஈட்டிய வச்சு குத்துறாங்க. இவ்வளோ கொடுமைகள் நடக்குது. அந்த கொடுமைகள் நடக்கிற இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் பண்ணி போறாங்க. ஜஸ்ட் அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? இவ்வளோ சம்பவம் நடக்குது, இவ்வளோ கஷ்டத்திலையும் ஒற்றை வார்த்தை தான் நமக்கான படிப்பினை. ஒரே வார்த்தை சொல்லிட்டு கடைபிடியுங்கள், இதற்கான கூலி அல்லாஹ்விடம் உள்ளது. நீங்க பொறுமையை கடைபிடிங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். இந்த ஒரு வார்த்தை. அப்ப சைக்காலஜிக்கலி இவங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துறதுக்கு தானே இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க. அப்போ மறுமை நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மள சைக்காலஜிக்கலி மென்டலி நம்மள ஸ்ட்ராங் ஆக்குங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சூழ்நிலை நடக்கும்போது அவங்க வாப்பா சுமையா ரலியல்லாஹு அன்ஹோட பையன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவ
வெட்டி போட்டு அவங்க கண்ணு முன்னாடியே உம்மாவை பிறப்புறுப்புல குத்தி கொல்றானுங்க, பாப்பாவை அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொல்றானுங்க, 2 பேருமே ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக். இது எவ்வளவு பெரிய டிராமா யோசிச்சு பாருங்க. சொந்த தாய் தந்தை தன் முன்னாடி கொல்லப்படுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய டிராமா. அவ்வளோ பெரிய டிராமா நடந்தும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரல. எப்படி வராம இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் அவங்களுக்கு வரல அந்த நோய்? எவ்வளவு பெரிய டிராமா. ஏன் அவங்க மனசளவுல பாதிக்கப்படலைன்னா ரசூல்லா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்விடம் கூலி இருக்கு. அப்ப மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனை கண்டிப்பாக மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கும். கண்டிப்பாக அவனை, அப்ப நம்ம மென்டலி வீக்கா இருக்கோம்னா மறுமையை சரியாக நம்பல, துன்யாவிலேயே எல்லாம் வேணும்னு அவசரப்படுறோம். கிடைக்காது. துன்யாவிலே எல்லாமே கிடைச்சிராது. மிச்ச சுச்சம் ஒண்ணு கிடைக்காம நம்மளை இழுத்துக்கிட்டே தான் போகும். ஏன்னா இது சொர்க்கம் கிடையாது. அப்போ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இப்படி ஒரு டிஸார்டர் வராததுக்கு காரணம் அவங்க உள்ளத்தில் இருந்த மறுமை நம்பிக்கை. எனக்கு இங்க இல்லைனாலும் நாளைக்கு மறுமையில் கூலி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை. இதே மாதிரி இன்னொரு ஆதாரம், இன்னொரு விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வஹி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க எத்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல வஹி வர்றது ஸ்டாப் ஆயிடுது. வஹி வரல. அப்ப அவங்க குடும்பத்தார்கள்லாம் அவ்வளோ கிண்டல் பண்றாங்க. அல்லாஹ் இவங்க முகமது மேல கோச்சிக்கிட்டான், அதனாலதான் அவங்களுக்கு வஹி வரல, இவ்வளோ நாள் வந்தது இப்ப வரலையோ, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்றாங்க. சோ இத ஆலிம்கள் சொல்லும் போது எந்த மாதிரி சொல்றாங்கன்னா, ரசூல்லாக்கு டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நம்ம யூஸ் பண்ற டேர்ம் சொல்றோம்ல, டிப்ரெஷன், அந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. ஈவன் சூசைடல் தாட்ஸ் வர்ற அளவுக்கு கூட அதிகமான டிப்ரெஸ்ட் ஆகுறாங்க. ஓகே. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. இப்ப அல்லாஹ் ஒரு சூரா இறக்குறான். எந்த சூரா தெரியுமா? இப்போ ஒரு சூரா இறங்கப்படுது. அந்த சூரா என்ன? சூரத்துல் கௌசர் இல்ல, சூரா லுஹா. வல்லுஹா வல்லைலி இதா சஜா இருக்குல்ல, சூரா லுஹா இறங்குது. அதுல அல்லாஹ் ஒரு வசனம் சொல்றான், வல்லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா. ஃபர்ஸ்ட் வெளிச்சத்து மேல சத்தியம் பண்றான், அடுத்து இருட்டு மேல சத்தியம் பண்றான். ரெண்டும் மாறிமா. வெளிச்சம் இருந்தால் இருட்டு வரும். இப்படித்தான் துன்யா. உங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் கஷ்டம் வரும், கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் வரும். மாறி 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 வந்து கொண்டே தான் இருக்கும். பிரைட்னஸ் மட்டும் இருக்காது துன்யால. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் மேல சத்தியம் பண்றான், அடுத்து டார்க்னஸ் மேல சத்தியம் பண்றான். வல்லைலி இதா சஜா மா வஅத்தக ரப்புக வமா கலா. நான் உங்களை வெறுக்கவும் இல்லை, உங்களை வெறுத்து ஒதுக்கவும் இல்லை, உங்க மேல எனக்கு கோபமும் இல்லை. ஆகிரத்து ஹைருல்லக மினல் ஊலா. இதுதான் இந்த வசனம். உங்களுக்கு அலல் ஆகிரத்து ஹைருல்லக மினல் ஊலா, முந்தியதை விட உங்களுக்கு பிந்தியது சிறந்தது. அது என்ன முந்தியதை விட பிந்தியது சிறந்தது? டிப்ரெஷன்ல இருக்காங்க. அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். ஆறுதல் சொல்லும் போது என்ன டேர்மை யூஸ் பண்றான்? உங்களுக்கு இம்மையை விட மறுமை சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த உலக இங்க என்ன நடந்தாலும் இதை விட, அப்போ ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட் அல்லாஹ் எப்படி கியூர் டிப்ரெஸ்டா இருக்கவங்கள அல்லாஹ் எப்படி கியூர் பண்றான்? உங்களுக்கு ஹைர் அங்க இருக்கு, உங்களுக்கு மறுமையில இருக்கு, உங்களுக்கு அதுதான் நிரந்தரம் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் எடுத்து சொல்றான். அப்போ இது ஒரு விஷயம். அப்போ மறுமையை பத்தி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி செல்லுங்கிற குர்ஆன் வசனமும் இருக்கு. இந்த ஒரு ஹதீஸ் போதும் நமக்கு ஆறுதல் அளிக்க. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமினை எந்த ஒரு கஷ்டம், அவனுக்கு காய்ச்சலோ இல்ல உடல்ல ஏதோ ஒரு உபாதைகளோ, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் என்ன ஒரு கஷ்டம், அவனுக்கு பதற்றம், பயம், ஒரு அசௌகரியம், ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னும் முடிக்காம சொல்றாங்க, ஈவன் அவன் காலில்
முள்குத்திய துன்பத்திற்கு கூட அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல நாம ஒரு படுற சின்ன கஷ்டம் கூட நம்ம சொர்க்கத்துக்கான சேமிப்பாகத்தான் பார்க்கணும். அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை தர்றான்னு புலம்பாம ஈவன் ஒரு முள்ளு குத்துற இப்படின்னு ஒரு சவுண்டு தான் வரும். முள்ளு குத்துனா இதுக்கு மேல நம்ம பெருசா ஒரு முள்ளுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஈவன் அந்த துன்பத்திற்கு கூட அல்லாஹ் நாளைக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு கூலி அதிகப்படுத்தி தருவதா சொல்றான். அப்போ இந்த துன்யால படுற எந்த இழப்புகளும் கஷ்டங்களும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நம்மளுடைய உண்டியல்ல சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்றான், ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் இந்த விஷயம் ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க. இந்த மறுமை நம்பிக்கை எப்படி சைக்காலஜிக்கலி ஒரு மனுஷனை நல்லா வச்சிருக்கும்னு சொல்லிட்டு ரீசண்டா என் தங்கச்சியோட பேபி ஒண்ணு வயிற்றுலயே, அவ ஆல்ரெடி 1 இயர் கழிச்சுதான் பிரெக்னென்ட் ஆனா. பிரெக்னென்ட் ஆகி அவ்வளோ பத்திரமா அவ்வளோ ஆசையா அந்த புள்ளைய சுமக்குறா. 6 மந்த்ல அந்த புள்ள இறந்துடுது. வயிற்றுலயே அந்த புள்ள இறந்துடுது. அவ்வளோ வேதனை, அவ்வளோ ஏத்துக்க முடியாத ஒரு மாதிரியான பாரமா இருக்கு. அப்படிங்கும்போது அவ தலையை தடவி நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அல்லாஹ் இதை விட சிறந்ததை உனக்கு தருவான், சீக்கிரமாவே உனக்கு இதை விட சிறந்ததை நாடுவான். இன்னொன்னு, நாளைக்கு இந்த புள்ள உனக்கு மறுமைக்கான சேமிப்பு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு அடியானுடைய 2 கண்களையும், 2 கண்கள்னா குழந்தைங்க, அவங்களுடைய கண்களை நான் பிடுங்கி கொள்ளும் போது யார் ஒருத்தவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லி பொறுமையா இருக்காங்களோ, நாளைக்கு அந்த பிள்ளையின் பொருட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த பிள்ளைங்க நம்மளை சுத்தி வருமா, எம்மா அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பு, பொறுமையாக இருந்தவர்களுக்கு. அந்த பிள்ளைங்க இப்ப 6 மாச புள்ளனா உயிர் வந்திருக்கும். அந்த புள்ள நாளைக்கு இவளுக்கு மறுமைக்கான சேமிப்பு. எனக்கு அவ்வளோ அழுவையிலையும் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, இத பொறாமன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு தேட்டம். என்னன்னா, நாளைக்கு இந்த புள்ள இவளை மறுமையில இவளுக்காக சிபாரிசு செய்யும், இவளை சொர்க்கத்துக்கு நாளைக்கு கூட்டிட்டு போகும். அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை இவளுக்கு கொடுத்ததாதான் நான் பார்த்தேன். இவன் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த விஷயத்த அவளுக்கு நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பார்க்கல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ, இந்த புள்ள இறந்து போன கஷ்டம், இது அத்தனையுமே அவளுக்கு மறந்து போயிடுச்சு. நார்மலா மத்தவங்க வர்றவங்க கூட அழுகுறாங்க, இவன் அவ்வளவு பேருக்கும் ஆறுதல் சொன்னான். அந்த அளவுக்கு இவ உள்ளத்தை ஸ்ட்ராங் ஆக்குனது, நாளைக்கு எனக்கு மறுமையில் கூலி கிடைக்குங்கிற இந்த ஒரே சிந்தனை தான். இது மட்டும் இல்லைன்னா, ஏன் போணுச்சு, எதுக்கு போணுச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எந்த ஒரு பலனுமே இல்லாம போயிருந்திருக்கும். இது பெரிய மிராக்கிளா நான் பார்த்தது என்னன்னா, அல்லாஹ் எப்படி நமக்கு எதை தாங்கிக்க முடியும், நம்மளை கேர் பண்ண அல்லாஹ்க்கு தெரியுமா? பாருங்களேன், இந்த ஒரு சம்பவத்திலேயே இப்போ என் தங்கச்சிக்கு குழந்தை இறந்தது ஒரு பெரிய இழப்பு தான். அல்லாஹ் அந்த இடத்துல இந்த இழப்பை தாங்கிக்க அவளுக்கு என்ன பண்றான்னு பாருங்க. புள்ள 3 நாளா வயிற்றுல இருந்துட்டு வெளியே வரமாட்டேங்குது. எத்தனை டேப்லெட்டோ வைக்கிறாங்க, புள்ள நம்ம சோ இந்த விஷயம், இதை நீங்க திருப்பி உங்க மைண்ட்ல யோசிங்க. அவ்வளோ மிராக்கிள் நமக்கு புரியும். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியும். நம்மளை அவன் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இந்த ஒரு சம்பவத்தின் மூலியமாவே நமக்கு புரியும். ஓகேவா? அப்போ இந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னும் மறுமையை பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா 2 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். 2 விஷயம் என்னன்னா, நீங்க மறுமையை பத்தியும் நீங்க படிக்கணும். மறுமை நம்பிக்கையினால நமக்கு சைக்காலஜிக்கலி என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு இன்னுமே நீங்க டீப்பா படிக்கணும். நான் இன்னும் ரொம்ப டீப்பா போகல. இந்த ஹதீஸ்கள், இந்த குர்ஆன் வசனங்களே நமக்கு போதுமானது. சோ அல்லாஹ் எந்த கஷ்டத்துக்கும் நமக்கு கூலி தராம இருக்க மாட்டான். இது நாளைக்கு மறுமைக்கான சேமிப்புங்கிற எண்ணம் நமக்கு வேணும். இப்போ 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு சொர்க்கம், இன்னொன்னு நரகம். இந்த 2 விஷயத்தோட சிந்தனை நம்மளுடைய பிஹேவியரை சரி செய்யும்.
திருப்பி அங்க போயாச்சு. பிஹேவியரை சரி செய்யறதுங்கிற விஷயத்துக்கு போயாச்சு. இப்ப என்னெல்லாம் நான் ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னா, இல்ல நான் ஒரு விஷயம் விளங்காம புரியாம நான் பண்றேன் அப்படின்னா, என்ன ட்ரெயின் பண்றவங்க ஒரு வார்த்தை உனக்கு சொர்க்கம் வேணுமா வேணாமான்னு கேட்டுட்டா அப்படியே ஆஃப் ஆயிடுவேன். என் செயல்கள் அந்த செகண்டே நிறுத்திடுவேன். ஏன்னா சொர்க்கத்து மேல அவ்வளோ ஆசை, நரகத்து மேல அவ்வளோ பயம். இந்த 2 உணர்வும் உங்களுக்குள்ள பின்னி பிணையும் போது உங்களுடைய செயல் சாலிகான அமல்களா கண்டிப்பா மாறும். சோ எப்படி சொர்க்கத்துக்கு மேல அல்லாஹ் ஆசை ஊட்டுறான், எப்படி சொர்க்கத்துக்கு மேல பயம் ஊட்டுறான்னு எத்தனையோ வசனங்கள் இருந்தாலும் 2க்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதுதான் எக்ஸ்ட்ரீம். அந்த எக்ஸ்ட்ரீமை உள்ளத்துக்குள்ள போட்டு ஓட்டிக்கிட்டே இருங்க எப்போதுமே. முதல் விஷயம், அல்லாஹ் எப்போதுமே நற்செய்தியோட தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். சோ சொர்க்கம். இப்ப சொர்க்கத்தை பத்தி பார்த்தோம்னு வைங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் எப்படிப்பட்டதுன்னா எந்த கண்ணும் பார்த்து, இதுதான் சொர்க்கத்தை பத்தின வர்ணனையிலேயே எக்ஸ்ட்ரீம் வர்ணனை. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு அழகான ஒரு விஷயத்த அல்லாஹ் நாளைக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்காக சொர்க்கத்தை படைச்சிருக்கான். அப்போ துனியால எவ்வளவு அழகான விஷயத்த பார்த்திருக்கோம். உலகத்துல எவ்வளவு அழகழகான கட்டிடங்கள், எவ்வளவு அழகழகான கார்டன்ஸ் எவ்வளோ இருக்கு. நம்ம எவ்வளோத்த நம்ம கண்ணு பாக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க இமேஜினேஷன்ல கூட வராத அழகு சொர்க்கத்தில் இருக்கு அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு போக நம்ம உள்ளம் எந்த அளவுக்கு ஆசைப்படணும். நாளைக்கு இன்னொரு ஹதீஸ் பாருங்க, சொர்க்கவாசிகளுக்கு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டு அல்லாஹ் சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு தன்னுடைய திரையை அகற்றுவான். சுபஹானல்லாஹ். அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா எனக்கு எதுவுமே வேணாம் இந்த துனியால, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு போதும்னு நமக்கு தோணணும். எனக்கு எதுவுமே வேணாண்டா ரப்பு, எனக்கு புறம் பேச சந்தோஷமா தான் இருக்கு, உன்னை பாக்குறதை விட எனக்கு இது ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. எனக்கு பாட்டு கேட்கறது சந்தோஷம்தான், ஆனா உன்னை பாக்குறதை விட எனக்கு இது பெரிய சந்தோஷம் கிடையாது. எனக்கு திருடுறது சந்தோஷம்தான், எனக்கு காசு கிடைக்குதுதான், ஆனா உன்னை பாக்குறதை விட இது எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. அடுத்தவங்க மேல கோபப்பட்டா என் ஈகோ அமைதி அடையும் தான், ஆனா உன்னை பாக்குறதை விட இது எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நம்ம உள்ளம் நினைக்கணும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கவாசிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான். எப்படி நம்ம பௌர்ணமி நிலவை எந்த ஒரு தடையும் இல்லாம நேருக்கு நேர் பாக்குறோமோ அந்த மாதிரி நாளைக்கு சொர்க்கவாசிகள் இறைவனை பார்ப்பார்கள்னு சொல்லும் போது அந்த ஒண்ணு போதாதா நமக்கு? அதுக்காக நம்ம எதை வேணா இழக்கலாமே இந்த துனியால, எதை வேணா நம்ம இழந்துட்டு இருக்கலாம். அல்லாஹுடைய அந்த அந்த அவங்க அல்லாஹ்வை பாக்குறதுக்காக நமக்கு எல்லாத்தையுமே நம்ம இழக்கலாம். சோ சொர்க்கத்தை பத்தின சிந்தனை இதை நம்ம மனசுல ஓட்டிட்டே இருக்கணும். நரகத்தோட எக்ஸ்ட்ரீம், நரகத்தை பத்தி எவ்வளோ இருந்தாலும் நரகத்தோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், அந்த கொடூர தன்மையை யோசிங்க. நாளைக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல மனிதர்கள் அத்தனை பேரையும், அவ்வளோ பேரை நரகத்துல குமிச்சதுக்கு அப்புறமும் உங்களை சுத்தி பாருங்க, நிறைய காபிர்கள், நிறைய தவறு செய்யக்கூடிய கொத்து கொத்து கொத்தா அல்லாஹ் மனுஷங்களை நரகத்துல போடுறான். நரகத்தை பார்த்து கேக்குறான், உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி நரகத்தை பார்த்து கேட்கும்போது நரகம் சொல்லுமா, எனக்கு போதாது. இந்த வசனத்தை என்னோட கிளாஸ் பிள்ளைங்க கிட்ட படிச்சு காமிச்சு உங்களுக்கு என்னமா தோணுதுன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு எழுந்திருச்சு சொல்றா, இவ்வளோ பேரையும் போட்டு போதாதுன்னு சொல்லுதுன்னா அந்த நரகம் எப்பேற்பட்ட கொடுமைக்கார ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ ஒரு இரக்கமில்லாத ஒரு திங் அது. கொத்து கொத்தா மனுஷங்களை போட்டும் எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு படைப்பு அந்த நரகம். சோ ஒரு 2 எக்ஸ்ட்ரீமும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. சந்தோஷத்திலேயே உயர்ந்த சந்தோஷம், இருப்பிடத்திலேயே நல்ல இருப்பிடமும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. தங்குமிடத்திலேயே மோசமான தங்குமிடம், கெட்ட தங்குமிடமும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. சோ இது 2ல எது வேணும் அப்படின்றத நம் சூஸ் பண்ற ரைட்ஸ் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். அப்போ இந்த ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் சொர்க்கம் நரகம் உங்க கண்ணுக்கு போய்கிட்டே இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம் வேணுமா, அந்த எக்ஸ்ட்ரீம் வேணுமா, அந்த இடம் வேணுமா, இந்த இடம் வேணுமா, இந்த சிந்தனை நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ
ஆஹ் இந்த இந்த விஷயங்களை யோசிங்க. இன்ஷால்லா இதை தாண்டி டாபிக் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், இல்லைன்னா புது டாபிக் பார்க்கலாம்.